ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான சுவாதி முத்தைனா மலே ஹங்கையா அப்படின்ற ஒரு கன்னடா படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரொனன்சியேஷன் கரெக்டான எனக்கு தெரியல, கீழே டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இங்கிலீஷில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படம் ஒரு ஃபீல் குட் படங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோன் ஒரு டாக்டருங்க, தன்னோட கணவர்கிட்ட இருந்து கிடைக்காத அன்பும் மரியாதையும் நாளைக்கு சாக போகிற நோயாளிகிட்ட இருந்து கிடைக்குதுங்க. அந்த நோயாளி மேலே காதல் வயப்படுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப எமோஷனலான ஒரு படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், அந்த சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் பிரேர்னா. ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்னலாம் அவங்க வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் வீட்டுக்குள்ளேயில் ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துலேருந்து ஏகப்பட்ட பூ கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தன்னோட கணவனுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவங்களும் ரெடியாகி கிளம்புறாங்க. இதுக்கிடையில் கணவனுக்கும் மனைவிக்குமான பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லவே இல்லைங்க. பெருசாக அவங்க இன்ட்ராக்டே பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் காரில் போகும்போது தன்னுடைய அம்மா கூட பேசிக்கிட்டே போகிறாங்க. ஹெவியாக மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் கிளினிக் போயிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. செக்யூரிட்டியை காணோம். உடனே ஹீரோனே இறங்கி வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு கிளினிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஹீரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோனுடைய பேரு பிரேர்னா. இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டரா இருந்துட்டு இருக்காங்க. ஈவன் இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஹெட் டாக்டர்னு கூட சொல்லலாங்க. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் பேஷண்ட்டுக்கான ஹாஸ்பிட்டலே கிடையாது. புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நோயினால பாதிக்கப்பட்டு இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓரிரு நாள்ல முடிஞ்சிரும், இல்ல ஒரு மாசம் தான் இவங்க வாழ்வாங்க அப்படின்னு வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த நோயாளிகளுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் தாங்க இது. அவங்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஹீரோன் இருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சாக போகிற பேஷண்ட்டை சாவறதுக்கு தயார்படுத்துவாங்க கவுன்சிலிங் மூலமா. இப்போ நம்ம ஹீரோன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட இந்த செக்யூரிட்டி கேட் இல்லாமல் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹெவியாக மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழையில நனைஞ்சபடி படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சத்தம் போட்டால் அவர் பார்க்குறாரு. ஆனால் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன்றாரு. அப்போ தான் கூட இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க, மேடம் அவர் பயங்கரமாக குடிச்சிருக்கிறாரு, ஏன்னா நேற்று ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க இல்லையா, விடுங்க அவரே சரியாயிருவாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிக்கு ரெகுலராக குடிப்பழக்கமெல்லாம் கிடையாதுங்க. பட் யாராவது இந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவார், மன உளைச்சல் தாங்க முடியாமல் சரக்கை போட்டு மட்டையாயிருவாருங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஹீரோயின் பலதரப்பட்ட பேஷண்ட் அட்டன் பண்ணுறாங்க. ஹீரோனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான விமனாக இருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா ஹீரோனே சொல்கிறாங்க, இப்போ நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணும்போது நான் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அந்த பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு சாவணும்னு இல்லை மேடம், எனக்கு வாழணும் மேடம், எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்க, ஏன்னா எனக்கு குழந்தைங்க இருக்குது, பணத்தை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் அப்பா இல்லாமல் என் குழந்தைங்க சொசைட்டியில் வளரும் மேடம், ப்ளீஸ் மேடம் என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறாரு. எமோஷ்னலாக ஹீரோன் அந்த பேஷண்ட் கூட கனெக்ட் ஆகி பாத்ரூம்குள்ள உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்டு இன்னும் ஒரு 2-3 நாளில் இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆவாங்க. ஒரு வாரத்துலையோ ஒரு மாதத்துலையோ அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ அவங்களோட கதையெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக ஹீரோனோடைய பர்சனல் லைஃப்பும் சிறப்பாக இல்லை, நல்லாவே இல்லைங்க. இதனாலேயே ஹீரோன் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கேயும் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ராத்திரி ஹீரோனோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு ஹீரோனுக்கும் ஹீரோனோட கணவருக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய கணவர் அது ஞாபகமே இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, நிறைய ஒர்க் ப்ரெஷரில் தூங்கிட்டு இருப்பாரு, காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் போய் ஹீரோனே விஷ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோனோட கணவருக்கு ஞாபகம் வந்து பதிலுக்கு விஷ் பண்ணுறாரு. ஈவினிங் டின்னருக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹீரோன் கார் நிப்பாட்டுற இடத்துல ஒரு புல்லட் நின்றுட்டு இருக்கு. செக்யூரிட்டியை கூப்பிட்டு யாருதுங்க அந்த வண்டி அப்படின்னு கேட்க, அதுவா மேடம், அது ஒரு பேஷண்டோட இது அப்படின்னு சொல்ல, பேஷண்டோட ஃபேமிலியோடதா அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் ஒரு பேஷண்ட் தனியாக வந்தார், அவரே அட்மிட் ஆகிட்டாரு, அந்த வண்டியை நான் எடுக்கவா மேடம் அப்படின்னு கேட்க, இல்லை பரவாயில்ல நான் ஓரமாக நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ஹாப்பி ஆனிவர்சரி மேடம் அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வேலையை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, புதுசாக ஒரு பேஷண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கிறார் மேடம், அவருடைய டேட்டாஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாரு, ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்கிறாரு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோன் அப்படியே ஃபைலை திருப்பி பார்த்தா விண்டோ வச்ச ரூம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கிறாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோன் ஒரு பாட்டிக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. பாட்டியோட கணவர் தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் ஹீரோனுக்காக டீ போட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. இல்லை தாத்தா வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோனுடைய கணவர் சொன்ன மாதிரியே ராத்திரி டின்னருக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. கூடயே பார்த்தீங்கன்னா மனோ மற்றும் அனு அப்படின்ற தம்பதியும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த மனோ வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலோடைய ட்ரஸ்டி. ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் அப்படின்னா கணவன் மனைவி அன்பை பரிமாறிப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோனுடைய கணவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க,
உன் பொண்டாட்டி கூட என் ஹாஸ்பிட்டலில் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாதா அப்படின்னு மனு சொல்கிறாருங்க. இருந்தாலும் நீ தானே ட்ரஸ்டி, நீ சொல்லு அப்படிங்கும்போது, நல்லா போயிட்டு இருக்கு, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பக்காவாக ஃபாலோ பண்ணுறோன்னு எங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் மாதிரியே இல்லைங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டலேருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு பேஷண்ட்டு தனியாக வந்து அட்மிட் ஆனார்ல மேடம், ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிக்காக ப்ரூஃப் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டால் எதுவுமே தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறாரு மேடம் அப்படின்னு சொல்ல, சரி அவர் இறந்துட்டாருன்னா யாருக்கிட்ட டெட் பாடி ஒப்படைக்கிறது அப்படின்னு கேட்க, அதையும் கேட்ட மேடம், ரோட்ல தூக்கி போட்டு போயிருங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, அந்த ஆளுக்கு என்ன கிராக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ நான் வரட்டா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் தான் கால் பண்ணேன், இன்னொரு டாக்டரை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போனா கணவர் சொல்றாரு, 2 நாள் பிசினஸ் விஷயமா நான் வெளியூர் போறேன், அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பெட் மேல மொபைலை வச்சுட்டு வாஷ்ரூம் போறாருங்க. அப்ப கரெக்டா காவியா அப்படின்ற பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு காலையில உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் பார்த்ததும் ஹீரோயின் மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. அப்ப கணவர் பிசினஸ் ட்ரிப்புக்காகலாம் வெளியே போல, இந்த காவியான்ற பொண்ணு கூட ஊர் சுத்துறதுக்காக தான் போறாரு, கணவர் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறாரு அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. இதை பத்தி எதுவுமே கேட்டுக்காம ஒரு மாதிரி மன உளைச்சலே இருந்துகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல காலையில எழுந்திருக்காங்க. அந்த மரம் வாசல்ல பூவையா கொட்டி வச்சிருக்கு, அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. வந்த உடனே டாக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாரு மேடம், நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, சரி போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவரோட ரூம் 5ஆம் நம்பர் ரூமு அங்கே போனால் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்ட்டு ஒரு டேகை தொங்க விட்டுருக்காப்ல. நீ என்னன்னு போய் அவர்கிட்ட பேசுறது அப்படின்ட்டு ஆப்போசிட் ரூமில் பாட்டி இருக்காங்க. பாட்டி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் வீட்டு வாசலில் ஃபுல்லாக பூவாக இருக்குதுங்க. அந்த பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலோடைய ட்ரஸ்டி மனோகர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வருது, மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அங்கே போனால் இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டலை க்ளீன் பண்ணும்போது இந்த பாக்கெட் வந்து கிடச்சிது. அதுவும் அந்த 5ஆம் நம்பர் ரூம் கிட்ட தான் கிடச்சிது. இந்த 5ஆம் நம்பர் ரூமில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்துவார் போல, இது நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுற போய் அந்த 5ஆம் நம்பர் பேஷண்ட்டை பாரு, ஏன்னா யாருமே வந்து அவரை ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாங்க, ஸோ நீ ஹேண்டில் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ரெடி ஆகி 5ஆம் நம்பர் ரூமில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு ரக்குடான ஆளாக இருப்பார், அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் முகத்தை வச்சுக்கணும் அப்படின்ட்டு உள்ளே போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லி எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்குறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோயின் இந்த ரூம்குள்ளே வந்தாங்களோ அப்படியே உருகிடுறாங்க. ஏன்னா ஹீரோனை பார்த்து இந்த வார்த்தையை யாருமே கேட்டதில்லை. கணவர் பார்த்தீங்கன்னா தினம் ஹீரோயின் கிட்ட வேலை வாங்கி பேரே தவிர அன்பா ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, ஹீரோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்டு, பை த வே என்னுடைய பேர் அங்கித் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோன் பிரேர்னா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் எல்லாம் ஆகிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு சண்டை வந்துடுது. கடுப்பாக ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. பயங்கரமாக தலைவலிக்குது, நான் அப்படியே லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டு வாசலில் ஒரு லேடியோட செருப்பு இருக்குங்க. அதை பார்த்ததும் ஹீரோயின் மனமுடிஞ்சு போயிடுறாங்க. இது நாள் வரைக்கும் கணவன் வெளியே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தா இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டு வர ஆரம்பிச்சிட்டார் போல அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படியே காரில் உட்காந்து கிளம்பி வந்துடுறாங்க ஒரு லேக்கு கிட்ட. அந்த இடத்துல பார்த்தா நம்ம அங்கித் வந்து அப்படியே கவிதை எழுதி வச்சுட்டு படுத்து லேக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை யாரையா ஹாஸ்பிட்டலை விட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்ம காண்டாயி அவர் எழுதின கவிதையை அப்படியே கசக்கி காருக்குள்ளே வச்சுட்டு அவரையும் காருக்குள்ளே உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க, இப்படி தான் பொறுப்பு இல்லாமல் நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன்றாரு மேடம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரஸ்டிக்கு ஃபோனை போட்டு இவரெல்லாம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலை விட்டு அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ட்ரஸ்டியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது தான் காருக்குள்ளே கசக்கி போட்ட அந்த கவிதை இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி படித்தா அவர் கண்ணால் பார்க்குற விஷயத்தையெல்லாம் அழகாக ரசித்து கவிதையை எழுதி வச்சிருக்கிறாருங்க. அது ஹீரோனோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நைட்லாம் இதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே நம்ம ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரஸ்டியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாருங்க. இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டை வெளியே அனுப்பிடலான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் இருக்கட்டும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணுது, நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் வெளியே அனுப்புகிறேன்னு சொல்கிற, நீ தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த பேஷண்ட்னால மற்ற யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அதே சமயம் ஹாஸ்பிட்டலோட ரெப்யூட்டேஷனும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கித்தை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கித் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, தோசை இருக்குது, ஆனால் தோசை காலையில் அவசரமாக செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, இது நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வெஜிடேரியன் ஆனால் செக்யூரிட்டி சூப்பராக மீன் குழம்பு செய்வாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர் அப்படின்னு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கவுன்சிலிங்காக நம்ம ஹீரோயின் வந்து அங்கித்தோட ரூம்குள்ளே வரும்போது இவர் கதவை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன எப்போது விண்டோவை பார்த்து தானே உட்காருவீங்க, இப்போ கதவை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வியூ நல்லா இருக்குது அதனால தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் saree நல்லா இருக்கு, டச் பண்ணி பார்க்கவா, ஐ மீன் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு, யாராவது கிஃப்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே வைப் அப்படின்றது மேட்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை வருஷம் தன்னோட கணவர்கிட்ட இருந்து கிடைக்காத அன்பு, பாசம், மரியாதை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாக போகிற ஒரு நோயாளிகிட்ட இருந்து கிடைக்குது. ஹீரோயின் எப்போதுமே உருன்னு சைலண்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட ரூமுக்கு வந்து பாட்டிக்கிட்ட பேசும்போது இந்த பாட்டி அவங்களோட கதையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாட்டிக்கு 2 பொண்ணுங்க கைஸ், 2 பொண்ணுக்குமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டிக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது ஆரம்பத்தில் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பணம் செலவாகுது அப்படிங்கும்போது பொண்ணுங்க 2 பேரும் கால் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. அதுக்காக நான் பொண்ணுங்களை குத்தம் சொல்லலை. என் கணவன் நான் நல்லா இருக்கணும், நான் பிழைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என் பொண்ணுங்களோட புருஷனும் அப்படின்னு நினைக்கணும்லாம் இல்லை, அதனால தான் வந்து பேச வேணான்னு சொல்லியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவன் நான் இறந்ததுக்கப்புறம் எங்கே போவாருன்னு தெரியல. எங்களுக்கு இருந்த எல்லா சொத்தையுமே விற்று என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டாரு. கடைசியாக இருந்த வீட்டையும் விற்றுட்டாரு. சப்போஸ் நான் செத்துட்டேன்னா இந்த கேட்டை தாண்டினா எங்கே போவாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ண ஹீரோன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. இந்த தாத்தா பாட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஹீரோனுடைய கணவர் ஹீரோனை சுத்தமாக கண்டுக்கிறது கூட கிடையாது, பேசுறது கிடையாது. ஆனால் கணவருக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து பேசுறதுக்கு ஹீரோன் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கணவர் ஒர்க் பிஸி அது இதுன்னு கண்டுக்க கூட மாட்டாருங்க. இப்போ தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக வர தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. தாத்தா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், இந்தாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு பிளாக் டீ கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தாத்தா மில்க் டீ குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை என் பொண்டாட்டி மில்க் டீ குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க, அதனால அவளுக்காக நானும் பிளாக் டீ குடிச்சு பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோனுக்கு தாத்தாவை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பாட்டி தாத்தா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ராத்திரி நம்ம ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு மொபைல் எடுத்து அவங்க அம்மாக்கு லவ் யூமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. ஹீரோனுடைய வாழ்க்கையில் ஹீரோனுடைய அம்மா கிட்ட இருந்து அன்பு கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் இந்த நோயாளி கிட்ட இருந்து தான் அன்பு கிடைச்சிருக்கு. இப்போ ஹீரோனுடைய டேபிளில் ஒரு மரக்கன்று இருக்கு. இது யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் அங்கித்து தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கித்தும் செக்யூரிட்டியும் சேர்ந்து தான் நட்டு வைக்கிறாங்க. எவ்வளவோ மரம் இருக்கும்போது நீ ஏன் இந்த மரத்தை எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்ச? இந்த மரத்தில் ஏகப்பட்ட பூ விழுந்துக்கிட்டே இருக்குமே, என் வீட்டில் கூட இருக்கு, தினம் தினம் க்ளீன் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஆக்சுவலாக அது நிறையா பூ தரும் அப்படின்றதுனால தான் நான் கொடுத்தேன். அந்த மரத்தோடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்துலேருந்து வர பூ கடவுளுக்கு போதா, மனுஷங்களுக்கு போதா, இல்லை தரைக்கு போதா அப்படின்றது தெரியாது. அது எங்கே போனாலும் சரி அது ரெகுலராக பூவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மரம் ஒரு பூ மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. அதே மரம் தான் ஹீரோனுடைய வீட்டு வாசலில் இருக்குது. தினம் தினம் ஹீரோனை பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்கே. இவர் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அந்த மரத்தை ஹீரோன் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங் இங்கே வர முடியுமா அப்படின்னு அங்கித் கேட்குறாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லேக் வியூ பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏர்லி மார்னிங் அந்த லேக்கை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட அங்கித் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. செக்யூரிட்டி பேசவே மாட்டேன்றாரு. ஏன்பா என் கூடலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு சாக போறவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு நான் நல்லா தானே இருக்கேன், என்கிட்ட பேசலாமே, நீ மீன் குழம்பு சூப்பராக வைப்பேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோன் வீட்டில் இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி தான் வந்திருக்கிறாரு. இந்த பூ மரத்தை வெட்டுறதுக்காக வர சொல்லியிருந்தீங்களே மேடம், அதான் வந்தேன் அப்படிங்கும் போது, இல்லை என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே பார்த்தா புல்லட் நின்றுட்டு இருக்கு. அந்த புல்லட்டு அப்படிங்கும் போது அந்த பேஷண்ட்டோட தான் மேடம், நான் கேட்டேன் கொடுத்தாரு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி வா தோசை சாப்பிட்டு போவியாமா அப்படின்னு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு தோசையெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோனுடைய கணவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வராரு. அவர்கிட்ட இவர் தான் ஹாஸ்பிட்டலோடைய செக்யூரிட்டி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுறாருங்க. பெருசாக நின்று பேச மாட்டேன்றாரு, இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன்றாருங்க. ஹீரோனுக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டியை முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஹீரோனும் காரில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம், பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ பாட்டியோட டெட் பாடியை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபேமிலி ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ தாத்தா ரொம்ப மன உடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாருங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு தோண ஆரம்பிக்குது. அதனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா கொஞ்ச நாள் என் கூட இருக்கியாம்மா, கிளம்பி வரியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் கிளம்பி ஊருக்கு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் ஹீரோனுடைய அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக, ராத்திரி நம்ம ஹீரோயின் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மாவும் ஹீரோனுடைய கணவரும் டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுடைய அம்மா அப்படியே நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் சரியாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாரு. கையில் மொபைல் வச்சுக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனுடைய அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பேஷண்ட்டை ரொம்ப பிடிக்குமா, நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கித்தை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அங்கித் பார்த்தீங்கன்னா, உட்காருங்க பேசலாம், நீங்கள் போய் மற்ற பேஷண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கித் வெளியே வந்து உட்காந்து அப்படியே ஹீரோனுடைய அம்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்னவா இருக்கீங்க, டீச்சரா, எந்த ஸ்கூல் டீச்சர், நீங்கள் என்ன புக்கெல்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் பின்னாடி இருந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு குழம்பு சூப்பராக வைப்பீங்க அப்படின்னு உங்கள் பொண்ணு சொன்னா அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோனுடைய அம்மா கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த வாட்டி இல்லைம்மா இப்போவே செய்யலாம் அப்படின்ட்டு உடனே வீட்டுக்கு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கித்துக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்றது தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஹீரோனுடைய கணவர் வந்து எங்கே சுற்றிட்டு வரீங்க, அதுவும் நைட் டைமில் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுறாருங்க. இது வரைக்கும் ஹீரோனுடைய கணவர் எதுவுமே கண்டுக்கிட்டதில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ராத்திரி ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக நான் இதை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் பார்க்கும்போதே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். நீ உன் புருஷன்கிட்ட சந்தோஷமாக இல்லை, பட் உன் புருஷன்கிட்ட இருந்து கிடைக்காத அன்பும் ஒரு மரியாதையும் இன்னொருத்தங்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மா மேலே சாஞ்சு அழுகுறாங்க. அப்புறம் திடீர்னு ராத்திரி நேரம் அங்கித்துக்கு பெயின் வந்துடுதுங்க. ஹீரோனுக்கு கால் பண்ணவும் ஹீரோன் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஹீரோனுடைய கணவர் கேள்வி கேட்குறாரு, ராத்திரி பூரா எங்கே இருந்த, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், அட்லீஸ்ட் இப்படியாவது என்கிட்ட கேள்வி கேட்டு பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது நாளுக்கு நாள் வந்து நம்ம அங்கித்தோடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக ஆரம்பிக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மனோகர் கிட்ட போயிட்டு ட்ரக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மெடிசன்ஸில் பயன்படுத்தக்கூடிய ட்ரக்கை வந்து கேட்டு இந்த மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட் மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்லிடுறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரக்கை எடுத்துப்பான், நாளைக்கு பெயின் இல்லாமல் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்கை கேட்பான். நான் ஒரு டாக்டர், நான் வந்து பெட்லர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மேடம் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு செக்யூரிட்டி அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக செக்யூரிட்டி இந்த இடத்துக்கு செக்யூரிட்டியாக வேலைக்கு வரதுக்கான ஒரு காரணம் இருக்குங்க. செக்யூரிட்டியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாரு, எதுவும் பலனளிக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட உடம்பு மோசமானதாக மாறி அவங்க கடைசி காலகட்டத்தில் கையெடுத்து கும்பிட்டுருக்குறாங்க எப்படியாவது காப்பாற்றுற அப்படின்ட்டு. செக்யூரிட்டி எல்லா இடத்துலையும் அலைஞ்சிருக்கிறாரு தன்னோட அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அவரால் காப்பாற்ற முடியலங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கான இறுதி சடங்குலாம் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டியாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டும் இறந்து போகும்போது தன்னோட அம்மா ஞாபகம் வந்துடுது, அதனால தான் போய் இப்படி குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட விளக்கம் கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் இவர் செஞ்ச மீன் குழம்புல சாப்பாடு ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கித்துக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சரி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க 5ஆம் நம்பர் ரூம்குள்ளே. ஹீரோயின் வீட்டுக்கு போகல. அப்போது அங்கித் சொல்கிறாரு, நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், ஆனால் மேனேஜ்மெண்ட் கிட்டே இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக என் பேர் அங்கித்தே கிடையாது, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்ல நான் இதை கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டில் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லாதீங்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கு யாருமே கிடையாது, நான் செத்தா கூட யாருமே வந்து பாடியை கலெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் இறந்ததுக்கப்புறம் பாடி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அங்கித் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கித் தம் அடிக்கிறாரு, ஹீரோனும் ஒரு பஃப் எடுக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அங்கித்துக்கு ஃபோர்ஹெட்டில் முத்தம் கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி வந்து ரெடி ஆகிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனோ வந்து கால் பண்ணி வர சொல்லி இருந்திருக்கிறாரு. ராத்திரி நீ எங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஓப்பனாக சொல்லிடுறாங்க, 5ஆம் நம்பர் ரூம்குள்ளே அங்கித் கூட தான் இருந்தேன், இடம் இல்லாதனால 2 பேரும் ஒரே பெட்டில் தான் இருந்தோம், நாங்கள் 2 பேரும் தம் அடித்தோம், நிறையா பேசணும், நான் ஹக் பண்ணேன், அவனுக்கு முத்தமும் கொடுத்தேன், சேட்லி அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வேற எதுவும் எங்களுக்குள்ளே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நீ ஒரு டாக்டர், அதை தாண்டி நீ ஒருத்தருடைய மனைவி, அது உன் மைண்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறாங்க, வாவ், இதே கேள்வியை என் புருஷங்கிட்ட உங்களால் கேட்க முடியுமா, நீ இன்னொருத்தருடைய கணவன், நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேளுங்க, அண்ட் வேறு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்படிங்கும்போது மனோகர் ஒன்றுமே இல்லைன்றாரு. எதுவும் அவரால் கேட்க முடியல. ஹீரோயின் நினச்சிருந்தா மறைச்சிருக்க முடியும், ஆனால் பட்டுன்னு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கித்தை பார்க்கறதுக்காக வரும்போது அங்கித் பார்த்தீங்கன்னா உடல்நிலை ரொம்ப மோசமானதாக ஆகுது.
அதுக்கப்புறம் அங்கித் இறந்து போயிடுறாருங்க. ஸோ அங்கித் சாவறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, நீ இறந்ததுக்கப்புறம் உனக்கு இறுதி சடங்கு நான் பண்ணவா அப்படின்ட்டு. உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி அங்கித் சொல்லியிருப்பாரு. ஹீரோனே பார்த்தீங்கன்னா இறுதி சடங்குலாம் பண்ணி அந்த சாம்பலை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதுவும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவரே சொல்லியிருப்பாருங்க. ரெட் கலர் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல வளையிற இடத்துல என்னோட சாம்பல் அப்படியே தூவி விட்டுரு. என்னுடைய சாம்பல் அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் மேலே அப்படியே டெபாசிட் ஆயிரும். நான் சீக்கிரட்டாக அந்த வழியில் போகிறவங்களெல்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அங்கே கட் பண்ணால் அங்கித் நட்டு வச்ச மரத்தை காட்டுறாங்க. அதில் முதல் பூ பூத்துருக்குங்க. அதை காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.